வணக்கம். சொக்கலிங்கம்பள்ளி நிபன், டைரக்டர் பிரக்லா வெல்த் பிரைவேட் லிமிடெட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரொம்ப வெரி பேசிக் டாபிக்கு. ஜென்ரலாக வந்து என்னென்னா, இப்போ பலருக்கும் தெரியும், வட்டி வருமானம் வந்து கடந்த 2-3 ஆண்டுகளாகவே தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டு வருது. ஸோ ஒரு காலத்தில் வந்து எனக்கே ஞாபகம் இருக்குது, என்ஆர்ஐ டெபாசிட்டுக்கெலாம் 18% 20%லாம் வட்டி வாங்கினோம். ஸோ அந்தளவுக்கு இருந்துச்சு. டொமஸ்டிக்கில் 12% 13% இருந்துச்சு, 10% இருந்துச்சு. அடுத்த ப்ராக்கெட்டு ஒரு பீக் வந்து ஒரு 9 வரைக்கும் போச்சு. இப்போ வந்து பீக்கே பார்த்தீங்கன்னா பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து ஒரு 5.5%, 5 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரிலாம் 5.1, 5.2, 5.3, 1 இயர் 2 இயர் 3 இயர் அந்த ரேஞ்சுக்கு அவ்வளோதான் இருக்குது. அண்டர் 5.5 சீனியர் சிட்டிசனாக இருந்தால் கொஞ்சம் கூட. அப்புறம் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸு கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ தட்ஸ் ஹவ். கமர்ஷியல் பேங்க்ஸில் வந்து ரொம்ப குறைச்சி தான் இருக்குது. சேவிங்ஸ் பேங்க் பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவெல்லாம் 2.7% தான். பல பெரிய பேங்குகள் அந்த ரேட்டில் தான் கொடுக்குறாங்க. 2.7, 2.75, 2.8, 3% அவ்வளோதான். ஆனால் நம்ம நாட்டில் பணவீக்கம் வந்து பார்த்திங்கன்னா அரவுண்ட் 5%, 4 to 5% வச்சுக்கோம். 4, 4.5, 5 வாட் எவர் ரைட் நவ் ஆஸ் வி ஸ்பீக். நம்ம கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸை சொல்கிறேன், கன்சியூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன். பட் இந்த 4-5%ங்கிறது வந்து ஒரு ஓவரால் கன்சியூமர் ப்ரைஸு, கன்சியூமர் குட்ஸினுடைய பணவீக்கம். பட் ஆனால் நம்ம ஸ்பெசிஃபிக் சர்வீசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது டாக்டர் ஃபீஸ் ஆகட்டும், அல்லது ஆட்டோ ஆகட்டும், டாக்ஸி ஆகட்டும், டிரைவர் சேலரி ஆகட்டும், அல்லது டொமஸ்டிக் ஹெல்ப் சேலரி ஆகட்டும், ஸோ இது மாதிரி எந்த தியேட்டருக்கு போகிறதாகட்டும், பார்க்கு, டூரிசம், ஹோட்டல் சார்ஜ், ஸோ இது மாதிரி இது எல்லாமே வந்து அப்வர்ட்ஸ் ஆஃப் 5% தான். சம்டைம்ஸ் 7%, 8% அந்த அளவுக்கு. இன்னும் எல்லாத்துக்கும் மேலே ஸ்கூல் ஃபீஸு அண்ட் எஜுகேஷன் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் வந்து தலைவிரித்தாடுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் நத்திங் பட் நார்மல். ஏன்னா இந்தியா இஸ் அ க்ரோயிங் எக்கானமி. இன்னும் நிறைய பேர், நம்மளில் பல கோடி பேர் பல வசதிகள் அனுபவிக்கலை, பல திங்ஸ் அவங்ககிட்ட இல்லை, நெசசரி திங்ஸ். ஒரு நல்ல வீடு, ஒரு பல இடங்கள்ல இன்னும் நல்ல ரோடே இல்லாமல் இருக்குது, ஒரு நல்ல வாழ்க்கை வசதி இதெல்லாம் இல்லாமல் இருக்குது. ஸோ நம்மளுடைய டிமாண்ட் ஆல்வேஸ் அதிகம். ஸோ அப்படிங்கையில் உற்பத்தி அதிகமாகிட்டு இருக்குது, பட் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி பணவீக்கம் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்போ முதலீட்டாளராக இருக்கையில் என்ன சேலஞ்ச் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஜென்ரலாக இந்தியன் மைண்ட் செட் வந்து கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட்டு, பர்டிகுலர்லி சவுத் இந்தியன் மைண்ட் செட் வந்து இன்னும் அதில் கன்சர்வேட்டிவ். சவுத் இந்தியாவுக்குள்ளேயும் தமிழர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் மிக மிக கன்சர்வேட்டிவ். ஸோ எனக்கு ஒரு 5%, 6%, 7% கிடைச்சாலும் போதும், எனக்கு அதுவே போதும், இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டே போதும், அதில் நான் 30% வருமான வரி கட்டினாலும் ஓகே, எனக்கு அதுவே போதும். நத்திங் ராங் இன் இட். ஐ எம் நாட் சேயிங் இட் இஸ் சம்திங் இஸ் ரைட் ஆர் ராங். நம்மளுடைய மைண்ட் செட் அப்படி. பட் இன்னைக்கு உள்ள நிலைமையில் சீனியர் சிட்டிசன்ஸே வந்து ஒரு கொதித்து எழுந்து வர்ற அளவுக்கு ஆகிட்டாங்க. என்ன, எனக்கு இவ்வளவுதான் லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டா, நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தயார், எனக்கு கொஞ்சம் ரிட்டர்ன் அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நாட்டில் நடக்கிறது ஒரு புதிதான ஒன்றல்ல, பல வளர்ந்த நாடுகள் இது நடந்திருக்கு. அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற நாடுகள், ஜப்பான் இது போன்ற நாடுகள்லாம் பல நாடுகள்லையும் வட்டி விகிதம் வந்து கிராஜுவலாக குறைஞ்சிக்கிட்டே தான் வந்திருக்கு, எக்கானமி அப்பாக. இது வந்து இன்டென்ஷனலாக கவர்மெண்ட்டும் கொஞ்சம் ஓரளவு ஈடுபட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க முற்படுவார்கள். ஏன்னா அவங்க பாரோயிங்கும் அதிகமாக இருக்குது. ஒன்று. செகண்ட் திங் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கையில் எக்கானமி பொருளாதாரம் பெருசாக வளராது. ஏன்னா பல பேர் கடன் வாங்க மாட்டாங்க, அதிக வட்டி அப்படிங்கிறதுனால பல செலவுகளை சுருக்கிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சுருக்கிக்க ஆரம்பிக்கையில் பொருளாதாரமும் வளர்ச்சி அடையாது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கோயிங் டவுன் இஸ் அ குட் திங் ஃபார் எக்கானமி. சம் செக்மெண்ட் கெட்ஸ் அஃபெக்டட், பட் இன் ஜென்ரல் இட் இஸ் அ குட் திங் ஃபார் எக்கானமி. ஸோ அப்படி பார்க்கல நம்ம முதலீட்டாளராக இருக்கையில் இதை எப்படி நம்ம வந்து ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறதான் பெரிய சேலஞ்ச். நம்ம அதாவது அந்த கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட்லேருந்து கொஞ்சம் மாடரேட் டு அக்ரெசிவ் ரிஸ்க் டேக்கிங் மைண்ட் செட்டுக்கு வரணும். நான் அதுக்காக ரிஸ்க் டேக்கிங் அப்படிங்கவும் நான் கேம்பிளிங் மாதிரி சொல்ல, உங்களை டே ட்ரேடிங் பண்ண சொல்ல, அல்லது பிட்காயினில் போய் பண்ணுங்கன்னு சொல்ல, அல்லது ஷேர் ட்ரேடிங்கில் ஈடுபடுங்கன்னு சொல்லலை, அதெல்லாம் நான் சொல்லலை. ஐ மீன் த நேச்சர் ஆஃப் தி ப்ராடக்ட் அதில் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக. ஏன்னா இப்போ ஃபிக்ஸ்டு இன்கம் அப்படின்னு வந்து போனீங்கன்னா இன்றைக்கி வந்து ஹையஸ்ட்டு கிடைக்கக்கூடியது ப்ராபப்லி சீனியர் சிட்டிசன்ஸுக்கு. அப்பார்ட் ஃப்ரம் சீனியர் சிட்டிசன்ஸ், யங்ஸ்டர்ஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா பேங்க் டெபாசிட்லாம் 5, 5.5, 6க்குள்ளே அவ்வளோதான். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ பாண்ட்ஸ் போனோம்னா 7.15% பர் இயருக்கு தர்றாங்க. இது எல்லாமே ஃபுல் டேக்ஸு. 30% ப்ராக்கெட்டில் இருந்தீங்கன்னா 30% ப்ராக்கெட்டில் வந்துடும்.
ஸோ இந்த 7% வந்து 7.5% சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் எங்களுக்கு பத்தலைங்கிறாங்க. அவங்களாம் 10% 11% வட்டி வாங்கினவங்க. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு போதலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து இருக்கிற ஆல்டர்னேட்டிவ் வந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் அசட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா பணவீக்கத்தை தாண்டி வருமானம் தரக்கூடிய அசட் கிளாஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 2: ரியல் எஸ்டேட்டு, ஸ்டாக் ரிலேட்டட் பங்கு சார்ந்த முதலீடுகளும் ரியல் எஸ்டேட்டும். ஸோ ரியல் எஸ்டேட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள், அதனுடைய லாங் சைக்கிளு, மல்டிபிள் இஷ்யூஸ், அதனுடைய ரியல் எஸ்டேட்டை மேனேஜ் பண்ணுறது, திருப்பி அதை விற்கிறது, வாங்குறது, அதுக்குள்ள ஸ்டாம்ப் டியூட்டி, வீட்டு டேக்ஸு, மல்டிபிள் ஐட்டம், லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர் இன்வால்வ்டு. அதை யார் அபகரிச்சிக்காமல் இருக்கணும், அந்தளவுக்கு க்ளீன் இல்லை, பாதி ஒயிட்டு பாதி பிளாக்கு, லாட் ஆஃப் ஹிண்ட்ரன்சஸ். ஸோ பல பேர் வந்து இன்றைய அளவில் வந்து ரியல் எஸ்டேட்டை வந்து பெரிய முதலீடாக ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. சர்டன் செக்மெண்ட் பண்ணுறாங்க, ஐ எம் நாட் டினையிங் த ஃபேக்ட். பட் ஒரு கண்டினியூஸாக பிஸியாக வேலை பார்க்குறவங்களுக்கு அல்லது கண்டினியூஸாக தொழிலில் இருக்கவங்க, பிஸியாக இருக்கவங்களுக்கு எனக்கு ஒரு ஹேசில் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், டேக்ஸ் எஃபிஷியன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், லெஸ் ஹெட்டேக் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து பெரும்பாலும் ரியல் எஸ்டேட்டை விரும்புறதில்ல. ஸோ எவ்ரி ஒன் ஹேஸ் டு எண்ட் அப் வித் ஈக்விட்டி ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இப்போ ஈக்விட்டி ரிலேட்டட்லையும் நேரடியாக பங்குச்சந்தையில் முதலீடு செய்கிறவங்க அல்லது டைரெக்டாக முதலீடு செய்கிறவங்க பல பேர் வந்து கையை சுட்டுக்கிறாங்க. ஸோ இந்த வகையில் தான் வந்து பணவீக்கத்தை தாண்டி, ஸோ நம்ம பணவீக்கம் ஒரு 5% இருக்குது, 4.5% இருக்குது. அது மாதிரி டபுளாக எனக்கு எது கிடைக்கும், எந்த முதலீட்டில் வருமானம் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி கண்ணை மூடிட்டு நீண்ட கால நோக்கில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை சொல்லலாம், பங்கு சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுகளை, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போயில அவங்க கையை சுட்டுக்கிறாங்க, கையை சுட்டுட்டு உள்ள அசலையும் லூஸ் பண்ணிடுறாங்க. அப்போ தான் மக்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நான் அப்போவே சொல்லி நீங்கள் ரியல் எஸ்டேட் வாங்கியிருக்கலாம், இல்லை தங்கம் வாங்கியிருக்கலாம்னு. மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் அ வெரி டிசிப்ளின்ட் அப்ரோச்சு. நீங்கள் வந்து ஒரு டார்கெட் பண்ணுறது வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம்லாம் நீங்கள் மந்த்லி முதலீடு செய்யலை, எபோவ் 5 இயர்ஸ் மந்த்லி முதலீடு செய்யலை, ஒரு 10 to 12% தாராளமாக எதிர்பார்க்கலாம். அது வந்து இப்போ பணவீக்கம் நமக்கு 5%னா ஒரு 10% கிடைச்சாவே ஜஸ்ட் டபுள் ஆஃப் தி இன்ஃப்ளேஷன். அப்படிங்கையில் இட்ஸ் எ வெரி குட் ரிட்டர்ன், வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனு. செகண்ட் திங், இட் இஸ் டேக்ஸ் எஃபிஷியன்ட்டு. நம்ம பல வீடியோக்கள்லையும் பார்த்துருக்கோம். அப் டு 1 lakh பர் இயர் பர் பர்சன் ப்ராஃபிட் வந்து டேக்ஸ் ஃப்ரீ. அதுக்கு மேலே உள்ளதுக்கு வந்து 10% தான் டேக்ஸு. ஸோ இது மாதிரி மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வேணுங்கையில் போடலாம், வேணுங்கையில் எடுத்துக்கலாம், நோ கம்பல்ஷன்ஸ் இன்வால்வ்டு. ஸோ லாட் ஆஃப் அட்வான்டேஜஸ் அது இது எல்லாமே இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம செப்பரேட்டாக வீடியோவும் போட்டிருக்கோம், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பணவீக்கத்தை தாண்டி வருமானம் தரக்கூடிய முதலீடு அப்படிங்கையில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணலைன்னா டூ ரைட் நவ். இன்னொரு கேள்வி உங்களுக்கு வரலாம், இன்றைக்கி பங்குச்சந்தை உச்சத்தில் இருக்கே, நான் எப்படி போய் முதலீடு செய்கிறதுன்னு. ஸோ இப்போ செய்கிறது தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட்ஸ் வரலாம். ஸோ அதுக்கு தகுந்தாற் போல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் பீக் இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு கேட்டகரி ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது. பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டுன்னு இருக்குது, ஹைப்ரிட் அக்ரெசிவ் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்குது, ஹைப்ரிட் கன்சர்வேட்டிவ் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்குது. இது மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி ஃபண்டுகளில் நீங்கள் முதலீடு செய்யல டீசெண்டாக இருக்கும். அப்புறம் திருப்பி நம்ம இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் கீழே வரையில் அக்ரெசிவான ஃபண்ட்ஸில் முதலீடு செஞ்சுக்கலாம். ஸோ இது மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கெட் இன் டச் வித் அஸ், வி ஆர் ஹியர் டு ஹெல்ப் யூ. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.